السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை வழங்கி அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து கலிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமையான தோழர் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவருமாக சேர்ந்து ஒரு முறை மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். செய்தினா அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் நபியும் பள்ளிவாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு கூட்டத்தாரை கண்டோம். சில மக்கள் ஒன்று கூடி அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். அப்போது ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்துவிட்டு பெருமானார் என்னிடத்தில் கேட்டார்கள், அல் தரா மா அரா பி ஐதில் கௌமி. அனஸே, மக்கள்லாம் துஆ கேட்குறாங்களே, இதோ துஆ கேட்கக்கூடிய இந்த மக்களுடைய கைகளிலே, துஆ கேட்கிற இந்த மக்களுடைய கைகளிலே நான் ஒன்றை பார்க்கிறேன், அது உங்களுக்கு தெரிகிறதா என்பதாக ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், நாயகமே, எனக்கு ஒன்றும் தெரியலையே, துஆ கேட்கக்கூடிய மக்களை நானும் பார்க்கத்தான் செய்கிறேன், அவங்க கையில் என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியல நாயகமே, மா தரா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு என்பதாக நான் கேட்டேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸே, அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி துஆ கேட்கிற, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய கையிலே அல்லாஹ்வுடைய பிரகாசம் இறங்குது, அல்லாஹ்வுடைய ஒளி இறங்குது. துஆ கேட்கக்கூடிய மக்களுடைய கைகளிலே இறங்கும் அல்லாஹ்வின் ஒளியை நான் பார்க்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னவுடனே ஹஜ்ரத் அனஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், யார் ரசூலுல்லாஹ், உதுகுல்லாஹ, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, துஆ கேட்கிற அந்த மக்களுடைய கையிலே இறங்கும் ஒளியை நானும் பார்ப்பதற்கு தாங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்பதாக ஹஜ்ரத் அனஸ் சொன்னார்கள். அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்ச பிறகு துஆ கேட்ட அந்த மக்களுடைய கைகளை நான் பார்த்தேன். அப்போது துஆ கேட்ட அந்த மக்கள் கையிலே அல்லாஹ்வின் ஒளி இறங்குவது என்னுடைய கண்களுக்கும் தெரிந்தது என்பதாக சொன்னார்கள் ஹஜ்ரத் அனஸ். இந்த ஹதீஸை தபரானி என்ற கிதாபிலே நான் பார்த்தேன். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க துஆ கேட்டா, துஆ கேட்டு முடித்த உடனே கையை சும்மா போடக்கூடாது. துஆ கேட்டு முடித்த உடனே எந்த கையால் துஆ கேட்டீங்களோ அந்த கையை மூஞ்சில தடவுங்க, முகத்தில் தடவுங்க. ஏன்? அந்த கையில் என்ன இருக்குது? அது வெறும் கையே இல்லை, அல்லாஹ்வுடைய ஒளி இறங்கிய கைகள். அதனால தான் துஆ கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து இரு கரத்தை வைத்து நெஞ்சுக்கு நேராக வைத்துக்கொண்டு அழகாக துஆ கேட்கணும். கையை வயிற்றில் கட்டுறது, கையை சின்ன பொத்தி வைக்கிறது, அதெல்லாம் கூட. ஆக ஒரு விஷயத்தை நாம் புரியணும், துஆ கேட்பது என்பது அது ஒரு பாக்கியமான ஒரு அமலாக இருக்கும். எங்கோ இருக்கிற அல்லாஹ்வின் ஒளி நம்முடைய கைக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த வழிதான் துஆ என்பது. அது மட்டுமல்ல அன்பர்களே, துஆ என்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. முடியாத காரியத்தை எல்லாம் முடித்து தருகிற ஒரு அற்புதமான சக்தி தான் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய துஆக்கள் என்பது. ஒரு நாள் ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க.
வரக்கூடிய அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை தூக்கி வந்தாங்க. குழந்தையை தூக்கி கொண்டு வந்து சோகத்தோட சஞ்சலத்தோட வந்த அந்த அம்மா எந்த தாயும் எந்த பிள்ளையையும் பார்த்து சொல்ல துணியாத ஒரு வார்த்தையை அந்த அம்மா ரசூலுல்லாஹ் யார் சொல்லலாம், என் பிள்ளைய பாருங்க, இந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு சோதனையாக வருது, ஒவ்வொரு பிரச்சனையாக வருது, ஒன்றை மாற்றி ஒன்று ஒவ்வொரு சோதனையாக வருது நாயகமே. நான் எவ்வளோ வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன் நாயகமே. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பிள்ளையே அல்லாஹ் இப்பவுமே மௌத்தாக்கிறட்டும், தாங்க துவாசு. என்னால் தாங்க முடியல. என் புள்ள படக்கூடிய வலியை, என் புள்ள படுற கஷ்டத்தை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புள்ள இறந்து போகிறத விட ஒரேடியாக இறந்து போயிட்டா அது கூட பரவாயில்லை நாயகமே. என் புள்ள இறந்து போகிறதுக்கு துவாசு. எந்த தாயும் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா மனசை கல்லாக்கி கொண்டு அந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயே எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுமா. யாருடைய அழிவுக்காகவும் யாருடைய மௌத்துக்காகவும் நான் துவா கேட்ட வரலாறே கிடையாதுமா. அதனால நான் அந்த துவாவும் கேட்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது உல்லாக என்ன நோயா இருக்கட்டுமே, இந்த பிள்ளைக்கு வந்திருக்கிற இந்த பிள்ளைய சுட்டிருக்கிற நோயை அல்லாஹ் சுகமாக்குறதுக்கு நான் துவா செய்கிறேன். அல்லாஹ் எங்கே இன்னைக்காவது அல்லாஹ் தாலா எத்தனை குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்குது, ரசூலுல்லாஹ்வுல எத்தனை ஹதீஸ் இருக்குது. ஒரு ஆயத்தாவது மௌத்தை கேளு சொல்லிச்சா சொல்லலை, அழிவை கேளு கேட்க சொல்லிச்சா சொல்லலை. அல்லாஹ் தாலா இறைவன் எந்த பிரச்சனையாவது குறிப்பிட்டு என்ன பாருப்பா, இதெல்லாம் தான் என்னால் முடியும்பா, இதெல்லாம் முடியும், இதெல்லாம் முடியாது என்று அல்லாஹ் சொன்னானா? எதனால் நான் முடிப்பேன் என்கிட்ட கேளுன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால நான் இன்ஷா அல்லாஹ் உன் பிள்ளைக்கு உடல் சுகத்தை கொடுக்க நான் அல்லாஹ் துவா செய்கிறேன். நான் அல்லாஹ் நம்புறேன். தாயே, நீ நினைக்கிற மாதிரி இந்த புள்ளை சின்ன பிள்ளையில இறக்க வேண்டிய பிள்ளை இல்லை. நான் அல்லாஹ்வை நாடி சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் துவா செய்கிறேன். உன் பிள்ளையை அல்லாஹ் குணமாக்குமா. நீ நினைக்கிற மாதிரி இந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலே சாகணும் எப்படி நீ நினைக்காத. அல்லாஹ் இந்த பிள்ளையினுடைய நோயை குணமாக்குமா, குழந்தை பருவத்தை தாண்டுமா, சின்ன வயசு பருவத்தை அடையுமா, வாலிப பருவத்துக்கு போமா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யுமா, போர் செஞ்சு அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்படுமா, சொர்க்கத்துக்கு போயிடும். இந்த புள்ள வாழ்வதற்காக பிறந்த புள்ள, இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக பிறந்த புள்ள, அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தம் புரிந்து இஸ்லாத்தை தலை நிமிர்ந்து வாழச் செய்வதற்காக அல்லாஹ் படைத்த புள்ள என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அந்த பிள்ளைக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு துஆ கேட்ட உடனே அந்த தாயே சொன்னாங்க, என் பிள்ளை பிழைக்க நம்பிக்கை இல்லை, என் பிள்ளை ஒரேடியாக மௌத்தா போடுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட பிறகு அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளையை சுகமே. யாருங்க அவங்க? அவங்களுக்காண்டி தான் அல்லாஹ் வானத்தை படைத்தான், அவங்களுக்கு தான் பூமியை படைத்தான், அவங்களுக்கு தான் சொர்க்கத்தை படைத்தான், அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான். அந்த சம்சுன் அந்த பதருன் அவன் படிக்கிற யானைக்கு பேசல. ஆயகமே நீங்கள் தான் சூரியன். ரசூலுல்லாஹ் சூரியனா? அப்படி இல்லை, அந்த சூரியனுடைய பிறப்புக்கு காரணம் ரசூலுல்லாஹ். அந்த பத்ரு நாயகமே நீங்கள் தான் சந்திரன். ரசூலுல்லாஹ் சந்திரனா இல்லை, அந்த சந்திரன் பிறந்ததற்கு காரணம் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹ் துஆ கேட்டவுடனே அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே அந்த பிள்ளை என்ன செஞ்சாருங்க, வாலிபத்தை அடைஞ்சாரு, சாலிகான மனிதராக வாழ்ந்தாரு. வகாத்தல ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில போர் செஞ்சாரு. ஃபகுதில, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டாரு, ஷஹீதானாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. பெற்ற தாய் நினைச்சாங்க என் பிள்ளை பிழைக்காதுன்னு நினைச்சாங்க. அதுக்காண்டி ரசூலுல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொன்னாங்க பிள்ளையினுடைய மௌத்துக்காக.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட பிறகு அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு உடல் சுகத்தை கொடுத்தான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நீண்ட காலத்தை கொடுத்து உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு கொடுத்தான். ஆக துஆ என்பது ரொம்ப ஆற்றல் மிக்கது. அந்த துஆ நமக்கு கிடைக்க நாம் கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக நாம் என்ன செய்யணும்? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சர்ரஹு ஐ யஸ்தஜீப அல்லாஹு லஹு இன்த ஷதாயிதி ஃபல்யுக்ஸிர் துஆஹ பிர்ரஹாயி. கஷ்டமான காலத்தில், சோதனையான காலத்தில், துன்பத்தில் மாட்டிக்கொண்ட காலத்தில் தான் கேட்கிற துவா கபூலாகணும் என்று யார் நினைக்கிறாரோ அவர் எப்போ துவா கேட்கணும் தெரியுமா? நல்லா இருந்த காலத்திலே துவா கேட்டுக்கொள்ளட்டும். துன்பத்தில் நீ உணரும் போது, கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு முடிக்கும் போது, நோயிலே புரண்டு படுக்கும் போது, வறுமையால் அல்லல் படும் பொழுது, கடன் தொல்லையால் கண்ணீர் சிந்தும் பொழுது, கவலையால் உள்ளம் உடையும் போது, இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நீ கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூலாக்கன்னு சொன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நல்லா இருந்த காலத்துல துவா செஞ்சிருக்கணும். நல்லா இருந்த காலத்துல எல்லாம் பள்ளிவாசலுக்கு வராம, நல்லா இருந்த காலத்துல எல்லாம் எந்த துவாவும் செய்யாம, கஷ்டம் வரும்போது மட்டும் துவா கேட்டா அது கபூலாகாது. அது கபூலாகிறதுக்கு, அது அல்லா இடத்துல ஏற்கப்படுவதற்கு லேட் ஆகும். நல்லா இருக்கிற காலத்துல யார் துவா கேட்டு பழகினாரோ அப்படிப்பட்ட ஆளுக்கு கஷ்டம் வரும்போது துவா கேட்டால் உடனே கபூலாகும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா எல்லா காலங்களிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் உயர்விலும் தாழ்விலும் செல்வத்திலும் வறுமையிலும் மகிழ்ச்சியிலும் கவலையிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துவா செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. آمين يا رب العالمين. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.